சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சமூக ஆர்வலர். ஓகே. எல்லாம் நல்ல வீடியோ எல்லாம் கொடுக்குறீங்க, முகநூல்ல நாங்க பாக்குறோம். பாக்குறீங்க. நல்லா இருக்கு சார், அருமையா இருக்கு. நல்ல கருத்துக்களை முன்வைங்க சார். நல்லா பொது பிரச்சனைகளை அதிகமாக சொல்லிக்கிட்டு வரோம். சரி, அது மக்களுக்கு ரீச் ஆன சந்தோஷம். ஆமாம், அந்த வகையில் ஒரு திருப்தி. சரிங்க சார். இப்போ வந்துட்டு சமீப காலத்துல நம்மளோட இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் இறந்துட்டாங்க. சரி சரி. அது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. மக்கள் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். மக்கள் மனசுல நிறைய இடம் பிடிச்சிருந்தாரு. உங்க மனசுல எந்த அளவுக்கு பாக்கியராஜ் இடம் பிடிச்சிருக்காரு சொல்லுங்க சார். இடம் பிடிச்சி அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போதே நீங்க சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவர் நகைச்சுவை மன்னர் பாக்கியராஜ். அந்த இனிஷியலா அப்படியே மனப்பாடமா வந்துடும் எல்லாருக்குமே. பாக்கியராஜ். ஆமா, நீங்க நகைச்சுவைக்கு பெயர் பெற்றவர். ஆமா, மைய கருத்துக்களும் நல்ல சிந்தனையாளரும் கூட. அந்த சிந்தனையான கருத்துக்களையும் படத்தில் சொல்லுவார். நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுப்பார். இவருக்கு திரைக்கதை மன்னர். ஆமாம், அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது இப்போ நம்ம பாக்கியராஜ் திடீர்னு மறைஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு உலக தமிழர்கள் அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியை போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாக ஒரு 15 நாள் இருந்தாங்க. அப்புறம் உடல்நலம் பெற்று திரும்பி வந்தாங்க. அப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு திரும்ப இப்படியாத்தான் எல்லாரும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் திடீர்னு ஒரு மாதிரி அப்படின்னா எல்லாருக்கும் அதிர்ச்சியாக போச்சு. இப்போ இவருடைய பெருமைகள் அப்படின்னு புகழ்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள் ஒரு படம். அதில் அவர் மையம் அந்த 7 நாட்கள். அதில் மைய கருத்து என்னென்னா, என்னுடைய காதலி உங்களுக்கு மனைவி ஆகிட்டு வரலாம், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆகிட்டு வர முடியாது. இது ஒரு மைய கருத்து. அதை அவர் ஜாலியாக எடுத்திருந்த விதம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொதுமக்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜாலியாக அவ்வளவு ஜாலியாக அந்த படத்தை வந்து எடுத்துருப்பாரு. திரைக்கதை எந்த குழப்பமும் இல்லாமல் போகும். ஆமாம், எல்லாராலேயும் கவரப்பட்ட ஒரு படம். அதுக்கு இப்போ முன்னாடியே மௌன கீதங்கள்னு ஒரு படம். அதில் வந்து இந்த சரிதாங்கிற அந்த கேரக்டரை அவர் செதுக்கி இருப்பார். ஆமாம், அருமையாக வந்து அவங்க கணவன் மனைவிக்கு இடையில நடக்கிற அந்த ஊழல்கள், பிரச்சனைகள், அது தீர்ந்த சேர்றதே கதை. அது அவ்வளோ அழகாக திரைக்கதை தெளிவாக வந்து கொடுத்துருப்பாரு. அப்படி அந்த மாதிரி பாக்கியராஜனாவே வந்து திரைக்கதை மன்னன் அப்படின்னு படங்கள் எல்லாம் ஒரு உயிரோட்டத்தோட உணர்வு பூர்வமாகவும் இருக்கும். கண்டிப்பா நல்ல அருமையாகவும் இருக்கும். அருமையா இருக்கும். சிரிக்க அவர் வந்து பேசிக்கிட்ட வந்து இது நம்மாளு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் சோபனா நடிச்சிருப்பாங்க கதாநாயகியா. அதுல வந்து படம் பூரா வந்து காமெடியாவே போகும். அப்படி படங்கள் பார்க்க முடியாது. நம்ம இழந்துட்டோம், ஒரு அருமையான ஒரு இயக்குனரை இழந்துட்டோம். ஆமா, டைரக்டர் இயக்குனரை வந்து இழந்துட்டோம். இவர் வந்து பாரதி ராஜாவோட சிஷியர் தான். ஆமாம், பாரதி ராஜா. ஆமாம், இவரோட சிஷியர்கள் தான் பார்த்திபன், பாண்டியராஜன்லாம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளை உருவாக்குறாங்கல்ல, அந்த வெற்றிடம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாக்கியராஜ் வந்து நடித்த படங்களை பூரா மக்கள் விரும்பி பார்த்தாங்க. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஃபேமிலியோட ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம்னா நம்பிக்கையோடு போவாங்க. பாக்கியராஜ் படத்துக்கு ஃபேமிலியோட எல்லாரும் குழந்தைகளோடு சேர்ந்து போய் ரசிப்பாங்க. ஆமாம், இப்போ ஒரு ஜோக்குங்கிறோம். ஒரு இதை நான் சொல்லிடுறேன். இந்த இது நம்ம படத்தில் வந்துட்டு வந்து ஒரு புடவைக்காரர் வருவார். சோபனா அம்மா வந்து அந்த புடவை வாங்குவாங்க. 2-3 இதை பரப்பி வச்சுட்டு பாக்கியராஜை கூப்பிடுவாங்க. கோபால், நீங்கள் இந்த எதை வந்து செலக்ட் பண்ணலாம், நீங்களே சொல்லுங்கள், எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் இப்படியும் பார்ப்பார். 3 புடவையும் பார்ப்பார். அந்த நேரத்தில் அவர் ஒரு பெரியவர் வந்துடுவார். பெரியவர் வந்தவர் அவர் என்ன சொல்லுவார்னா, அவன் புடவைக்காரன், இவங்க பொம்மநாட்டி, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே இவர் வந்து அது நீங்கள் சொல்கிறது சரி, நீ எந்திரிச்சு போயிடுவார். அப்போ வந்து இந்த சோபனா அம்மா சொல்லுவாள், பெருசு கிடக்கு, நீங்கள் வாங்க கோபால், சும்மா நீங்கள் போங்க பெருசு, நீங்கள் இதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த 3 புடவையிலையும் திரும்ப வழியே வந்து கேட்பார். உடனே பாக்கியராஜ் சொல்லுவார், எது நல்லா இருக்குன்னா பெருசு சொல்லுறதே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியை சொல்லுவார். இந்த தேட்டரே ஒரு சிரிப்பலை வரும். ஆமாம், நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க. அந்த படத்தை பல தடவை பார்த்துருக்குறோம். ஆமாம், அப்போ வந்துட்டு காமெடிக்குன்னு இருக்கிற படம் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. அதில் இவர் வந்து கிங்கு. இவருடைய திடீர் மறைவு வந்து உலக தமிழர்களுடைய பேர் இழப்பு என்பதை நம்ம வந்து சொல்ல முடியும். ஆமாம், இவர் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இறக்கும்போது அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒருத்தர் வருவாங்க, புதுசாக வந்துடுவாங்க. ஆனால் இவர் இடத்த நிரப்புறதுக்கு இவர் மாதிரி வந்து ஜாலியாக கொண்டு பல்கலை வேந்தன் இவர். அந்த இது நம்மால்னு ஒரு படம் சொன்னேனே, அதுக்கு இசையமைப்பாளரே இருந்தேன்.
அந்த ஒரு பாட்டு சோபனா பாடுவா, ஜானகி ஜானகி பாடியிருப்பா, ஆளான தாமரைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஒலிக்கும் போது தேட்டரில் எந்திரிச்சுன்னு ஆடுவார். அந்த மாதிரி ஓடுன ஒரு படத்துக்கு சொந்தக்காரர். அவருடைய மறைவு ஒரு பேரிழப்பு என்பதை தெரிவித்துக்